ஹாய் ஹலோ வெல்கம் டு சர்வேஸ் அகாடமி அலிபகம் அல்யா அன்மத தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த 13 என்ன போய் பார்க்க போகிறோன்னா ஒரு குட் நியூஸ். அதாவது நம்ம கடந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து கட் ஆஃப் மாறும், அதுக்கேற்றாப்பில் அந்த வருஷத்தோட இயர் கொஸ்டின் மாறும், இந்த இயர் ஆஃப் வேகன்சி மாறும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக கேட்டகரி வைஸாக வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாரி இன்றைக்கி யாருக்குன்னா எஸ்சி கேட்டகரி பாய்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ அது போக வந்து ஜிகே டிஎன் யூஎஸ்ஆர்பி இந்த தடவை எஸ்ஐ வருது கன்ஃபார்ம் அண்ட் பிசி நோட்டிஃபிகேஷன் வருது கன்ஃபார்ம். ஸோ அதுக்கு இப்போயே வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய வந்து சேனல் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஜிகே வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான நீங்கள் எங்கேயும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து இதெல்லாம் கண்டக்ட் பண்ண தேவையில்ல, ஜாயின் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜ் வந்து அதிகமாக வளர்த்துக்கங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ கைஸ், நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2021 இருந்த கட் ஆஃப் வந்து A1 லெவல், 2022 இருந்த கட் ஆஃப் வந்து A2 லெவல், வருகிற 2023 கட் ஆஃப் வந்து A1ஓட A2ஓட A3 வந்து அதிகமாக இருக்க போகுது. அதாவது 2023 வேக்கன்சி தான் A1 லெவலு, 2022 வேக்கன்சி தான் A2 லெவலு, 2023 வேக்கன்சியும் சரி இல்லை கட் ஆஃப் வரப்போகிற கட் ஆஃபும் சரி ரெண்டுமே வந்து 2023 A1ஓட A2ஓட A3 வந்து ரொம்ப ஹையராக இருக்க போகுது. அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். இதில் மேக்ஸிமம் வந்து யார் ஃபுல் ஸ்டார் போட்டாங்களோ, நல்ல ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ, அது போக என்சிசி இல்லை என்எஸ்எஸ் இந்த 3 இது வச்சுருந்தாலே கன்ஃபார்ம் வந்து ஜாப் கன்ஃபார்ம். நீங்கள் கட் ஆஃப் வீடியோ பார்க்குறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால் மனம் தளர வேண்டாம், முடியும் என்ற நம்பிக்கையை வந்து நான் எப்போயுமே வந்து இது பண்ணணும். ஸோ இது மட்டும் உங்களோட வாழ்க்கையில் இதோட நிறையா வாழ்க்கை இருக்குது. ஸோ அதனால் இதோட சர்ப்ரைஸான வாழ்க்கைலாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்காண்டி ரொம்பவும் மனம் விடவும் கூடாது. அது போக வந்து ப்ராக்டிஸ் வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லிவிட்டு செயலில் நம்ம பண்ணாமல் இல்லைனா வந்து உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதே இடத்துல தான் 5 வருஷம் சரி இல்லை 6 வருஷம் ஆனாலும் சரி அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ வரும்? ஸோ நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா 2022 மட்டும் வேக்கன்சி வந்து 2890 வேக்கன்சி கொடுத்தாங்க. 2023 வந்து 2576 வேக்கன்சி. அதாவது பாய்ஸ் 2022ஓட 2023 வேக்கன்சி ரொம்பவே கம்மி கைஸ். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து உங்களால் முடிஞ்சளவு வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் படித்து வந்து பண்ண வேணாம். ஏன்னா இன்னும் எஸ்எஸ்சி வருது, ஆர்ஆர்பி வருது, ஆர்பிஎஃப் வருது, ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. நான் அதனால் என்ன சொல்கிறேன், அதுவும் நான் ஃபோர்ஸ் தான் பண்ணலை. ஏன்னா வந்து இதிலே வந்து நிறைய பேர் வந்து 4வது அட்டம்ப்ட், 5வது அட்டம்ப்ட், 6வது அட்டம்ப்ட், ஏன்னா அந்த பெயின் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, இத்தனை வருஷமாக கண்டுபிடிச்சி படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட பேடு லக்கா இல்லை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக போடலையா இல்லை ஸ்டார் எதிர்பார்த்தமா, இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து ஒரு பயம்தான் காரணம். அதனால தான் இவ்வளோ தூரம் யாராலையும் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ண முடியாத காரணம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாமல் அவங்க ஜஸ்ட்டு நேரடியாக அப்ரோச் பண்ணுறது, அதுதான் ரொம்ப தப்பு. ஸோ முடிஞ்சு வந்து பாருங்கள். அப்படின்னா 2023 வந்து A1ஓட A2ஓட A3 கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எஸ்சிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 80லேருந்து 83. ஓகே, ஸோ 80லேருந்து 83 இதுக்குள்ளே வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வந்து தயவு செஞ்சு உங்களோட மார்க் வந்து தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில். அது போக வந்து நீங்கள் எத்தனை ஸ்டார் போட்டுக்கிட்டு அதையும் கீழே தெரிவிங்க. அண்ட் என்சிசி பிஎஸ்டி நான் பிஎஸ்டி இருக்கா இல்லையான்ட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இது போக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபைனல் ஓவரால் கட் ஆஃப் வீடியோ போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் நான் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து 1 மார்க் 2 மார்க் வேணால் கூட வாய்ப்பு இருக்குது. பட் அதுதான் ஒரு இதாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்சது வந்து ஜஸ்ட் அதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.